statics. If alpha beta be the inclination to the horizontal of the tangent at the extremity of the portion of common catenary and L the length of the portions, ஒரு ஹரிசான் லைன் இருக்குது, அது ஆல்ஃபா பீட்டா அப்படிங்கிறது இன்க்ளினேஷன் சொல்லியிருக்காங்க. பி அப்படிங்கிறது எக்ஸ்டிமேஷன் ஆஃப் த போர்ஷன், சி அப்படிங்கிறது காமன் கேட்னரி, கியூ அப்படிங்கிறது அனதர் எக்ஸ்டிமேட் ஆஃப் த போர்ஷன், ஓ அப்படிங்கிறது ஆர்ஜின். இந்த பிக்கும் கியூக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. Show that the height of the one extremity above the other is L sin alpha plus beta by 2 by cos alpha minus beta அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. The two extremity being on the one side of the vertex on the catenary. C அப்படிங்கிறது vertex of catenary சொல்கிறாங்க. O அப்படிங்கிறது origin. PQ அப்படிங்கிறது இந்த போர்ஷனோட டூ எக்ஸ்ட்ரீமிட்டிஸ். பியும் கியூங்கிறது இந்த போர்ஷனோட, PQ அப்படிங்கிறது இந்த போர்ஷனோட எக்ஸ்ட்ரீமிட்டிஸ். psi p is equal to alpha, psi q is equal to beta. ஏன் psi p is equal to alpha எடுத்துக்கிறோன்னா ஆங்கிள் மேக் பண்ணுறதுனால psi p is equal to alphaவும் psi q is equal to beta எடுத்துக்கிறோம். pக்கும் qக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் L. sq minus sp is equal to L. இதுதான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். S அப்படிங்கிறது ஸ்பேனோட ஃபார்முலா S is equal to c tan psi. sq is equal to c tan psi q. C tan psi q ஓட வேல்யூ என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஆல்ரெடி, பீட்டா. C tan பீட்டா. sp ஓட வேல்யூ sp is equal to c tan psi p. C tan psi p ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, tan ஆல்ஃபா கண்டுபிடிச்சிருக்கோம். C tan ஆல்ஃபா. இது ரெண்டையும் sq minus sp is equal to L சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா C ரெண்டில் எது காமனாக இருக்குது, C அப்படிங்கிறது காமனாக இருக்குது. காமனாக எடுத்தோம்னா tan பீட்டா மைனஸ் tan ஆல்ஃபா is equal to L. C தான் நம்மளுக்கு தேவை. C is equal to L by tan பீட்டா மைனஸ் tan ஆல்ஃபா. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கிறோம். y is equal to c secant psi. yq is equal to c secant psi q, c secant பீட்டா. psi q ஓட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், பீட்டான்னு கண்டுபிடிச்சிருக்கோமா, இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். c secant psi q பதிலாக அதோட என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறோம், பீட்டா அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஆல்ரெடி கண்டுபிடிச்சதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இதை ஏன் ஒய்க்கும் ஒய்பியும் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, ஒய்க்கும் சைக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம இதை எடுத்துக்கிறோம். ஒய்க்யூ இஸ் ஈக்குவல் டு சி சீக்கன் சைக்யூ. சீக்கன் சைக்யூவோட வேல்யூ என்ன, பீட்டா. ஒய்பி இஸ் ஈக்குவல் டு சி சீக்கன் சைபி. சி இஸ் ஈக்குவல் டு சைபியோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஆல்ஃபா. அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். ஒய்க்யூ மைனஸ் ஒய்பி இஸ் ஈக்குவல் டு ஒய்க்யூ இடத்துல ஒய்க்யூயும் ஒய்பி இருக்கிற இடத்துலையும் ஒய்பியும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். மைனஸ் இது ரெண்டு எது காமனாக இருக்குது, சி அப்படிங்கிறது காமனாக எடுத்துக்கிறோம். சீக்கன் பீட்டா பை சீக்கன் ஆல்ஃபா. சி ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். சியோட வேல்யூ என்ன, எல் பை சி இஸ் ஈக்குவல் டு எல் பை tan பீட்டா மைனஸ் tan ஆல்ஃபான்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதை அந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் சீக்கன் பீட்டா மைனஸ் சீக்கன் ஆல்ஃபா எல் பை இந்த டேனை எப்படி எழுதிப்போம், சைன் பீட்டா பை காஸ் பீட்டான்னு எழுதிக்கிறோம். மைனஸ் சைன் ஆல்ஃபா பை காஸ் ஆல்ஃபா இன்ட்டு இந்த சீக்கனை எப்படி நம்ம எழுதுவோம், 1 பை காஸாக எழுதுவோம். 1 பை காஸ் பீட்டா மைனஸ் 1 பை காஸ் ஆல்ஃபா. இது ரெண்டு எல்லாம் அப்படியே இருக்கும், எல்லாம் அப்படியே வந்துடும். இது ரெண்டே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா சைன் பீட்டா காஸ் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா பை காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா காஸ் ஆல்ஃபா இன்ட்டு இது ரெண்டே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா காஸ் ஆல்ஃபா மைனஸ் காஸ் பீட்டா பை காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா பை காஸ் ஆல்ஃபா. இதுவும் கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆச்சு அப்படின்னா எல் காஸ் ஆல்ஃபா மைனஸ் காஸ் பீட்டா பை சைன் பீட்டா பை காஸ் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா. அது மேலே உள்ளது அப்படியே எழுதிக்கணும். எல் காஸ் ஆல்ஃபா மைனஸ் காஸ் பீட்டா பை இது வந்து ஃபார்மேட்டில் இருக்கா, ஃபார்முலா ஃபார்மேட்டில் இருக்குது. இது என்ன ஃபார்முலா அப்படின்னா சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவோட ஃபார்முலா. அது அப்படியே எழுதிக்கணும். ஈக்குவல் டு எல் காஸ் ஆல்ஃபா மைனஸ் காஸ் பீட்டாவோட ஃபார்முலா என்ன அப்படின்னா 2 சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பை 2 சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா பை 2 அப்படிங்கிறது ஃபார்முலா பை இது எப்படி நம்ம எழுதிக்கிறோம், 2 சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா பை 2வும் காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா பை 2 ஃபார்முலா மெத்தடில் போடுறோம். இதுவும் கேன்சல் ஆகிடும். 2வும் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், எல் சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பை 2 பை காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா பை 2 நம்மளுக்கு கிடைக்கும். இதான் நம்ம வந்து ஒய்க்யூ மைனஸ் ஒய்பியோட வேல்யூஸ்.
yq minus yp ஓட வேல்யூ ஈக்குவல் டு எல் சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பை 2 பை காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா பை 2.